இன்றைய சமூகத்துல புகைப்பிடிப்பது என்பது உலகம் முழுவதும் பரவலாக காணப்படும் மோசமான பழக்கங்கள்ல ஒன்றாவே இருக்கு. இது ஒரு அடிமைத்தனமான பழக்கம் மட்டுமல்லாம பலதரப்பட்ட உடல் மற்றும் மனநலம் குறைய காரணமாகவும் இருக்கு. பலரும் தங்களோட ஆரோக்கியத்தை அழிச்சு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் இந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்காங்க. புகையிலையில உள்ள நிக்கோட்டின் என்ற ரசாயனம் நரம்பியல் மண்டலத்துல வேகமா மாற்றங்களை ஏற்படுத்துவதால மனம் தற்காலிக மகிழ்ச்சி அடையுது. இதுவே பழக்கமாகி அடிக்ஷனாகவும் மாறுது. சிலர் தங்கள் நண்பர்கள் புகைப்பிடிப்பதை பார்த்தும் பெரும்பாலானவர்கள் சினிமா, சமூக ஊடகங்கள் புகைப்பிடிப்பதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூலாகவும் ஸ்டைலாகவும் காட்டுவதால ஒரு முறை ட்ரை பண்ணி பொண்ணு பார்ப்போம்னு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடங்குறவங்க இது ஆபத்தானதுன்னு உணராம தொடர்ந்து பயன்படுத்த தொடங்கி அதுக்கு அடிமையாகிறாங்க. இப்படி பல காரணங்களுக்காக புகைப்பிடிப்பதை தொடங்கினாலும் அதிலிருந்து விலகுவது பலருக்கும் மிகவும் கடினமாகவே இருக்கு. அப்படித்தான் துருக்கியைச் சேர்ந்த நபர் ஒருத்தர் புகைப்பழக்கத்தை நிறுத்த ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்காரு. இப்ராஹிம் யூசல் என்ற அந்த நபர் புகைப்பிடிப்பதை நிறுத்த எடுத்த அந்த முடிவால உலக அளவில் பிரபலமடைஞ்சார். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டுகளை புகைத்து வந்த இப்ராஹிம் பல முறை புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற்சி பண்ணியும் தோல்விதான் அவருக்கு மிச்சம். தன்னோட குழந்தைகளோட பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு விழா போன்ற சிறப்பு நிகழ்வுகளின் போது கூட புகைப்பிடிப்பதை நிறுத்த இப்ராஹிம் யூசல் முயன்றிருக்காரு. ஆனா அவரோட மன உறுதி சில நாட்களுக்கு மட்டுமே நீடிச்சிருக்கு. இப்படி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட அந்த வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு இப்ராஹிம் யூசல். அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹெல்மெட் போன்ற வடிவிலான ஒரு கூண்டை உருவாக்கி அதை தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு அதை பூட்டியும் வச்சிருக்காரு. அதை திறந்து புகைப்பிடிப்பதை தடுக்க கூண்டின் சாவியை அவர் தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகள் கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஸ்ட்ரா மூலமா தண்ணி குடிச்சுக்குவாரு. சாப்பிடும்னா அவரோட மனைவி கூண்டோட பூட்டை திறந்து விடுவாங்க. மற்றபடி அவரால் அவர் நினைச்சாலும் சிகரெட் பிடிக்க முடியல. இது அவருக்கு பெரிதும் உதவி இருக்குதா சொல்லப்படுது. யூசலின் கதை சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளிவந்து ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் தூண்டியிருக்கு. சிலருக்கு அவரது முறை விரக்தியின் அறிகுறியாகவும் மற்றவர்களுக்கு மன உறுதியின் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்கு. பலருக்கு புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது என்பது மன உறுதியை பற்றியது மட்டுமல்லாம சில நேரங்களில் அது தனக்கு எதிரான ஒரு தீவிரமான போராட்டமாகவும் இருக்கு. யூசல் புகைப்பிடிப்பதை நிரந்தரமாக விட்டுவிட்டாரா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை என்றாலும் அவருடைய இந்த செயல் ஒருத்தர் தன்னோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை நினைவூட்டுவதா இருக்கு.